வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு ஃபோனர்னா தமிழ். இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒண்ணுக்கு அதுக்கு மேல அப்படின்ற ஒரு கம்பெனி. ஒண்ணுக்கு அதுக்கு மேலயா? அப்ப கீழ என்னடா பேச்சு இதெல்லாம்? ஒன் மோர் தயிர் அவங்க வந்து மோர் அவங்க வந்து கலர் பட்ஸ் அப்படின்ற ஒரு ஹெட்போன்ஸ் வகை வகையா லான்ச் பண்ணிருந்தாங்க. கலரா லான்ச் பண்ணிருந்தாங்க. எங்களுக்கும் ஏதாவது கிரீனோ பிங்கோ கோல்டா வரும்போது சந்தோஷமா இருந்தோம். கடைசியில பார்த்தா பிளாக் கலர் எப்பவும் போல எங்களுக்கு அமுச்சு விட்டாங்க. அதனால கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கும். இல்ல அதெல்லாம் டிசப்பாயின்மெண்ட்லாம் இல்ல ப்ரோ. பிளாக் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அந்த ஒரு ஸ்டெல்த் ஃபீல். இதெல்லாம் வந்து காமெடியா இருக்கும். அதுவும் அந்த கிரீனும் பிங்கும் பாருங்களேன், காதுல மாட்டீங்க. பொண்ணுங்களுக்கு கரெக்டா இருக்கும். நீ காதுல பிங்க் எல்லாம் இல்ல. ஐயா உனக்கு என்ன கலர் வேணும்? ஐயா வந்து அது ஒரிஜினல் கோல்டா இருந்தா ஐயாக்கு இன்னும் டபுள் ஓகே. சந்தோஷமா இருக்கும். கொண்டு போய் உடனே ட்ரிபிள் ஓகே உடனே அடமா எங்க அந்த கோல்டு. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த ஒன் மோர் பொறுத்த வரைக்கும் கலர் பட்ஸ் ட்ரூ வயர்லெஸ் இன் இயர் ஹெட்போன்ஸ் போட்டு குவால்காம் சிப் இருக்காண்டா ஸ்டேபிள் கனெக்ஷனுக்கு. ஆமா ஆமா, ஆப்டெக் சப்போர்ட் இருக்குங்க அதுல. ஆமா, இங்க பேலன்ஸ்டு ஆர்மைஷன் ஃபார் ஸ்டன்னிங் சவுண்ட் குவாலிட்டி. இங்க 15 minutes ஃபாஸ்ட் சார்ஜ், 2 hours playback. ஓகே, டுவல் மைக்ரோஃபோன், என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு, ஸ்மார்ட் பிளேபேக். அதாவது ஒண்ணும் இல்ல, அதுல எடுத்தா திரும்ப இது பண்ணா ப்ளே பாஸ், அதுதான், வேற எதுவும் இல்ல. சோ மத்தபடி என்னன்னா சைடுல குவால்காம் ஆப்டெக்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க, சிம்பிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம 100% கேரண்டீட் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின். என்ன கேரண்டீட் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின்னா சரி ஓகே, ஏதோ ஒரு கண்ட்ரில தான் பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட எனக்கு ஒண்ணு தான் காண்டு, முதல்ல சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து இங்கிலீஷ்ல இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் பக்கத்துலயே சைனீஸ் இருக்கு. அது வந்து அது மேல காண்டுன்னு இல்ல, பிரசன்ட் பண்ண விதம் என்னடா அப்படி கொச்ச 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 கொச்சீங்க, நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாமே அப்படின்னு தான். மத்தபடி அப்படின்னு அந்த போட்டிருக்கு, மனசாட்சியே இல்ல. அப்புறம் ஹெட்போனோட வெயிட் வந்து 4.1 grams. சரியா? கேஸ் வெயிட் வந்து 32.1 grams. மொத்த ப்ராடக்ட் வெயிட் வந்து 40.3 grams. சோ ஹெட்போன் சைஸ், டைமென்ஷன் இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஹெட்போன் பேட்டரி கெபாசிட்டி 55 mAh, கேஸ் பேட்டரி 410 mAh. ஹெட்போன்ஸ் சார்ஜிங் டைம் வந்து 70 minutes டா. கேஸ்ல தூக்கி போட்டோம்னா கேஸ் சார்ஜிங் டைம் 85 minutes தான். சரியா? ஹெட்போன் ஃபுல்லி சார்ஜ்னா டாக் டைம் வந்து 6 hours, பிளேபேக் டைம் 6 hours. ஹெட்போன்ஸ் அண்ட் கேஸ் ஃபுல்லி சார்ஜ்னா 22 hours. இம்பிடன்ஸ் 22 ohm இருக்கு. ரேஞ்ச் வந்து 10 மீட்டர். ப்ளூடூத் வந்து 5. அதுக்கப்புறம் வந்து ப்ளூடூத் ப்ரோட்டோகால்ஸ், அதாவது HFP அந்த ப்ரொஃபைல்ஸ் அது போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. 5 volt 1 amp இன்புட். ஸோ 5 watt. ஒர்க்கிங் டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் 0 degree Celsiusல இருந்து 45 degree Celsius வரைக்கும் ஒர்க் ஆகுமா. ஃப்ரீக்வன்சி பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத்தோட ஃப்ரீக்வன்சி தான் 2.4 GHz. ஓகேயா? சோ சைடுல பாத்தோன்னு வச்சுக்கேன், IPX வாட்டர் ரெசிஸ்டன்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீ அப்ப இருந்து சொல்லிட்டு இருந்த ஆப்டெக்ஸ் அதையும் போட்டிருக்காங்க. அப்புறம் மல்டிபிள் பேரிங் மோட்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ப்ளூடூத் 5.0 இருக்கு. இதோட பிரைஸ் எவ்வளவு சொன்ன? இதோட பிரைஸ் 7999. செம ஜாலி தான் போ. சரி, விக்கி ப்ரோக்கு தான் இந்த ப்ராடக்ட் மேல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதனால சீச்சி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லாதான் இருக்கு, நல்லாதான் இருக்கு. சரி, பிரைஸ் எவ்வளவு சொன்ன? 7999. 7999க்கு ஏத்த மாதிரியான ஒரு பேக்கேஜிங்கும் ஒரு ஃபீலும் இருக்கா? ஃபர்ஸ்ட் இருக்கு. 7999க்கு உண்டான பேக்கேஜிங் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஆர்டினரி பேக்கேஜ் இருக்கு. அந்த ஒரு பேக்கேஜிங் ஃபீல் இருக்கு, இல்லன்ற ஃபீல் தான் இருக்கு. அது வாஸ்தவம் தான். சோ இயர் டிப்ஸ் நல்லா தான் இருக்கு மெட்டீரியல். சோ அந்த ஸ்மால் சால்ட்டா போகுது காதுக்குள்ள கொடுத்திருக்காங்க. ஆமா, டைப் சி கேபிளும் நல்லா தான் இருக்கு. மேனுவல் பாத்தீங்கன்னா அது வேற லெவலு. ஒன் மோரோட வாரண்டி கார்டா இது. Yes, Tin Lab Acoustic Technology Limited for warranty purpose. ஒன் மோர் ஸ்டிக்கர். பியூரி. அப்புறம் எந்த கண்ட்ரிலனாலும் நாங்க வித்தாலும் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜுக்கும் வந்து மேனுவல் ஒன்னா அடிச்சு வச்சிருக்காங்க. இல்ல இங்கிலீஷ் அப்படின்ற ஏரியாவுக்கு போவோம். பேர் பண்ணிடலாமா? ஓகே, சோ பேர் ஆயிடுச்சு அதுக்குள்ள. மை காட். ஓகேயா? சோ இதுலயும் வந்து பிளே பாஸ் பொறுத்த வரைக்கும் டபுள் டேப் பண்ணா கால் ஆன்சர் பண்றது, அதே மாதிரி கட் பண்றது ரெண்டு சைட்லயுமே. அதே மாதிரி டபுள் டேப் பண்ணீங்கன்னா மியூசிக் கேட்டுட்டு இருக்கும் போது நீங்க வந்து டபுள் டேப் பண்ணீங்கன்னா பிளே பாஸ் இதுதான் பண்ண முடியும். அப்புறம் ட்ரிபிள் டேப் பண்ணீங்கன்னா
போன் கால் சொல்றதுல நியாயம் 100க்கு 100. சரி, ட்ரிபிள் டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் அசிஸ்டண்டா இருக்கட்டும், என்ன அசிஸ்டன்ட்டோ நீங்க அதை வந்து வேக் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இது தவிர வந்து கேஸ்ல ஒரு எல்இடி இருக்கு. அது எதுக்குன்னா சார்ஜ் எந்த லெவல்ல இருக்குன்றதை காட்டுறதுக்காக. லோ பேட்டரி போயிடுச்சுன்னா அது எப்பயுமே என்ன ஆகுமானா 5 தடவை ஃபிளாஷ் ஆகுமா. லோ பேட்டரி இருக்கலே கம்மியான பேட்டரியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நியாயம் சிவா பக்கம் தான், கண்டிப்பா என் பக்கம் தான் இருக்கும். அப்புறம் 25 யூஸ் லெஃப்ட்னா வேற லெவல்ல படிச்சுக்கிட்டு இருக்காயா. சரி, ரெட் கலர்ல வந்து ஆக்சுவலா இந்த இயர்பட்ஸ் இருக்குல்ல, அதுலயும் பாத்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் இருக்கு. அது என்ன ஆகும்னா இன்னொரு அரை மணி நேரத்துல வந்து ஹெட்செட்டோட பேட்டரி தீரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா 2 தடவை ரெட் லைட் பிளாஷ் ஆகும். அது மட்டும் இல்லாம நோட்டிபிகேஷன் மாதிரி நமக்கு காதுல அதுவும் கேட்கும். சிவாவோட இந்த கருத்து உலகத்தையே மாத்தக்கூடியது. யாரு பேசிக்கிட்டு இருப்பாயா? சோ ஸ்மார்ட் பிளே பேக் ஃபர்ஸ்டே சொன்னோம் இல்லையா, ஆட்டோ பிளே ஆட்டோ பாஸ் நீங்க எடுத்தீங்கன்னா திரும்ப பிளேஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே எடுக்கும்போது பாஸ் பண்ணிட்டு திரும்ப பிளேஸ் பண்ணிட்டோம்னா பிளே ஆக ஆரம்பிச்சிடும். எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சிவா சொன்னது எல்லாமே கரெக்ட். போதும், நிறுத்து. எப்படி இருந்தது மியூசிக்? நல்லா இருந்தது. பேசுனது ஒண்ணுமே எனக்கு கேட்கல. அது கேட்க கூடாது. நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு தான் நான் தேடிட்டு இருக்கேன். என்வாயர்மெண்ட் கேன்சலேஷன் தான் 1 இயர் லிமிடெட் வாரண்டி இருக்கு. சரியா ப்ராடக்ட்டுக்கு. சோ இதுல வந்து ஒன்மோர் மியூசிக் ஆப் இன்ஸ்டால் பண்றோம். ஒன்மோர் மியூசிக் ஆப் இன்ஸ்டால் பண்றோம் இதுல. சோ ஓகே, சோ ஓடி அப்டேட்ஸ்லாம் இந்த பட்டுக்கு வருமா? அதுக்கு நீ என்ன பண்ணுமானா ஒன்மோர் மியூசிக் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கான். ஆமா, அது இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா நீ அந்த ஆக்சசரிஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? சூப்பர். சோ ஆல்ரெடி நான் அதை இன்ஸ்டால் பண்ணேன். இப்ப நீங்க சொல்ற கேப்ல அந்த இதுல வந்து அந்த ஃபோம் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தேன். ஆனா ஃபோம் வேற ஒண்ணுமே இல்ல. சோ இப்ப லேட்டஸ்ட்ல தான் இருக்கு. ஆமா, லேட்டஸ்ட்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் இதுல 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இருங்க, அதை நம்ம ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றோமா? தாராளமா அந்த ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி காமிச்சேன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இதுல வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது, என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் தான் இருக்கு. சோ அதனால வந்து நீங்க வேற லெவல்ல எல்லாம் இது எதிர்பார்த்துறாதீங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இப்போ ஓப்போ இவங்க எல்லாம் குடுக்குறாங்களே, அதனால இதுலயும் இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். மத்தபடி வந்து டபுள் டேப் பிளே பாஸ், ட்ரிபிள் டேப் அசிஸ்டன்ட் வேக் பண்றதுக்கு, அதே மாதிரி டபுள் டேப் கால் ஆன்சர் பண்றது கட் பண்றது இந்த மாதிரியான ஆப்ஷன். லேட்டன்சி போன்லயே பாத்துடலாம் நம்ம லேட்டன்சி. ஏன்னா லோ லேட்டன்சின்னு சொல்லிட்டு அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, அதை எப்படி ட்ரிகர் பண்ணணும் போடல. சோ நம்ம அது எல்லாமே இப்ப பாத்துடலாம். சூப்பர். சோ இதுதான் ஆப். ஓகேவா, இதுதான் மெயின் பேஜ். ஓகே, ரெண்டுத்தோட இதுவும் காமிக்குது. இப்போ ரெண்டுமே டிஸ்கனெக்ட் இருக்கு, அதனால டிஸ்கனெக்ட் காமிக்குது. ஸ்மார்ட் பிளேபேக். சோ சப்போஸ் நம்ம ஒரு இயர்பட்ஸ் பாஸ் ஆகும்ல, சோ அது பண்ணலாமா, திருப்பியும் போட்டா பிளே பண்ணணுமா, இல்ல வெறும் பாஸ் மட்டுமா, இல்ல இந்த ஸ்மார்ட் பிளேபேக்கே வேணாமா அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து டபுள் டேப்புக்கு வந்து உங்களுக்கு மாத்தணுமா, ட்ரிபிள் டேப்புக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் போன் கால் வரும்போது டபுள் டேப் பண்ணா இது வெறும் ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. போன் காலுக்கு எப்பயுமே டிஃபால்ட்டா உண்டு. ஆமா, சோ அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு அடுத்து OTA ஃபர்ம்வேர் அப்கிரேட். இதுல வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன்ல தான் இருக்கு அப்படின்னு காமிச்சிச்சு. அதுக்கப்புறம் இன்கேஸ் இந்த ஹெட்போன் பத்தி தெரியணும் அப்படின்னா இந்த குயிக் கைட்ல போய் நம்ம பாத்துக்கலாம். ஓகே, சோ இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸ். இதுல டச் ஏரியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு. 90% ஹிட் பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லலாம். சோ ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீதி கேட்டி எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஆடியோ குவாலிட்டி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நோட்டிபிகேஷன் ப்ளூடூத் இருக்குல்ல, அதுல போனா அந்த SD ஆடியோ அந்த ஆப்ஷன் இருக்கு. ஓகே, அதுல வந்து இப்ப டிஃபால்ட்டாவே ஆப் டெக்ஸ்ட்ல தான் அது இருக்கும். ஓகே, அது வந்து நம்ம AAC போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா SBC போட்டுக்கலாம். AAC இருக்கட்டும், AAC வேணாம், ஆப் டெக்ஸ்ட் இருக்கட்டும். ஓகே, டிவைஸ் இஸ் ரெடி. ஓகே, அதுக்கப்புறம் மீடியா ஷேரிங், கான்டாக்ட் ஷேரிங், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. லோ லேட்டன்சி பொறுத்த வரைக்கும் அவங்க எதுவுமே சொல்லல. நம்ம இப்ப என்ன பண்ணுவோம்னா, நீ வீடியோ பாக்கும்போது உனக்கு ஏதாவது லேட்டன்சி இருக்கான்னு பாரு. இதுல வந்து எனக்கு அந்த லேட்டன்சி இஷ்யூ தரல. சிங்க் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா நம்ம கேமிங்ல எப்படி இருக்கு அப்படின்றது வந்து நம்ம பாக்கணும். ஒன்ல கேம் என்ன இருக்கு, டாக்டர் டிரைவிங் இருக்கு. வா, எப்படி இருந்தது? ஏதாவது டிஃபரன்ஸ்? கரெக்டா இருக்கு. ஆனா இதுல என்னால கெஸ் பண்ண முடியல, ஏன்னா ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கும் சவுண்டு. திருப்பும் போது கரெக்டா தான் இருந்தது. அந்த லேட்டன்சி ரொம்ப மைன்யூட்டா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, சோ அதனால தான் அவங்க வந்து லோ லேட்டன்சி மோட் சொல்லல போல. சோ குட். அப்போ கேம் ஆடும்போது உங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து லேட்டன்சி இஷ்யூ இருக்காது. குவால்காம் ஆப்டெக்ஸ் வரல. ஆமா, ஸோ ஆடியோட ஸ்டாண்டர்ட்லாம் நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி டேட்டா டிரான்ஸ்ஃபரும் வந்து ஓரளவு குயிக்காவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ற அளவுக்கு நல்லா இருக்கு. நம்ம வேணா
வாட்ஸனுக்கு ஒரு காலை போட்டுருமா? போடு, பார்த்து போடு, அடிப்படாத மாதிரி போடு. வச்சா நான் தான். கால் குவாலிட்டி எப்படி இருக்கு? ஹலோ, வாட்ஸன் நான் தான். இந்த ஒன் மோர் அன்பாக்சிங் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கீங்களா? போன ஃப்ரெண்டு சொன்னாங்க. என்னோட வாய்ஸ் எப்படி வாட்ஸன் இருக்கு உங்களுக்கு? அது எப்பயும் மாதிரி அதே மாதிரி தான்டா இருக்கு, அதுல வித்தியாசமே இல்ல, டீசெண்டா இருக்கு. ரைட் ரைட். டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது இருக்கா? பக்கத்துல கத்திக்கிட்டே இருக்கான். புரியல. சிவா பின்னாடி பேசுறது கேக்குதா? என்ன வாட்ஸன் அவர் பேசவே இல்லையே. ஐயோ இல்லையே, அவர் பேசவே இல்லையே. பேசவே இல்ல, இப்பதான் பேசுறாரு. இப்பதான் நான் பேசுறேன். ஓ ரைட் 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 ரைட். சொல்லுங்கிறதுக்காக சொல்லிருப்பாரு. அதான் ரைட். ஓகே வாட்ஸன், பாப்பா அப்போ டிவிடில. பை. ரைட்டா? சோ எதுவும் பிரச்சனை இல்ல? பிரச்சனை இல்ல. எனக்கு வந்து லைட்டா விட்டு விட்டு கேட்டுச்சு ஒரு 2 இன்ஸ்டன்ஸ்ல. ஓகே, அது இந்த இடத்துல பிரச்சனையா இல்ல அது என்ன அப்படின்னு தெரியல. அதுல ஒரு லோ லேட்டன்சி இருக்கு. ஆமா ரைட். இதுதான் ஒன் மோர் கலர் பட்ஸ். வேறு சில டிவைஸோட நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி அண்ட் ஐயப்பன். மறக்காம சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பத்தி என்ன தோணுது? 8000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.